ஜின்னுனா என்ன அப்படின்றத உங்ககிட்ட டீட்டெயிலாக கேட்கணும் சொல்லுங்க. ஜின்னுன்றது என்னன்னா கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி. நம்ம அடிப்பட்டா தானே நமக்கு தெரியும். இப்போ நான் தப்பு பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து நியாயம் கேட்டால் நீங்கள் பண்ணுவீங்களா? நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா? இந்துக்கள் அதை பூதம் என்னுவாங்க, கிறிஸ்துவர்கள் அது ஜீனி என்னுவாங்க. மதத்துக்கு ஏற்ற மாதிரி அதை பிரித்து பேசுவாங்க. ஆனால் ஜின்னு, முஸ்லீம் சொல்றது ஜின்னு. நீங்க விளம்பரம் படுத்துறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நான் அகேன்ஸ்டா தான் நிற்பேன். ஸோ மக்களுக்கு வந்து நீங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணு வரா, ஆட்டோல வரா, வந்தா பேசுனா, கொன்னா, நாங்க ஆயிரக்கணக்கில் நான் பார்த்தேன், பொண்ணை வச்சு செய்யறேன்னு நீங்க சொல்றீங்க. ரைட், நீங்க சொல்றீங்க, நாங்க கேட்குறோம், மக்களும் கேட்குறாங்க. அவங்களுக்கு எப்படி நீங்க நம்பிக்கை தருவீங்க? எந்த கடவுளையும் நான் தவறாக சொல்ல, யார் மனசும் புண்படுத்துகிற மாதிரி நான் இல்லை. ஆனால் ஜின் வந்து அப்படி கிடையாது. நான் சொல்கிற ஒரு மந்திரங்கள் 4 வரி தான். அதை சொன்னோம்னாவே நம்ம நேரடியாகவே காட்சி அளிக்கக்கூடியது, நேரிலே காட்டக்கூடியது. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்க ரிஹானா. இப்போ நமக்கு விருந்தினர் வந்திருக்கவரை ஜின் பார்த்திபன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜின்னுன்றது ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பில்லி, சூனியம், மூட நம்பிக்கைன்னு சொல்லி மாந்திரிக பற்றி தான் நம்ம வந்து ஒரு பட்ட பேராக வச்சு நம்ம பேசுவோம். ஜின்ன்றது நிறைய பேருக்கு தெரியல, பட் முஸ்லீம் அவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதை பற்றி நிறைய விரிவாக்கம் நாங்கள் உங்கள்கிட்ட பேசிக்கலாம். வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. இப்போது ஜின்னுன்ற ஒரு விஷயம் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க, ஒரு பட்டப்பேராக ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க. ஜின் பார்த்திபன் ஹிந்து நேம் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு முஸ்லீம் இவங்க தான் வந்து ஜின்னு பற்றி நிறைய பேசுவாங்க. இது உடம்புல இருக்குன்னுவாங்க, சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முஸ்லீம்ன்றதுனால இந்த ஜின்னு பற்றி எனக்கு கூகுளில் சர்ச் பண்ண தேவையில்ல, எனக்கு தெரியும், தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும் அது ஜின்னுன்னா என்ன அப்படின்றத. ஏன்னா எங்கள் அப்பா உடம்புலே ஜின் இருந்துச்சு. ஸோ எங்கள் அப்பா எனக்கு தைரியம் சொல்வார், இந்த மூட நம்பிக்கை, பேய் அண்டம், இந்த மாதிரி விஷயங்கள் நீ நம்பாதம்மா, எதை நீ நம்புறியோ அதை உன்னை அண்டம், அது கடவுளாக இருக்கட்டும், பேயாக இருக்கட்டும். ஸோ இந்த விஷயத்த நீ வந்து ஃபோக்கஸ் பண்ண, லைஃப்பில் வந்து பயம்ன்றது வராதுன்ட்டு எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை. இன்றைக்கி எங்கள் அப்பா கூட இல்லை, அவர் சொன்ன வார்த்தை எனக்கு அந்த தைரியம் இருக்குது. ஜின்னுனா என்னன்றது விஷயமும் தெரியும், பேய் இல்லை, இந்த மூட நம்பிக்கைக்குள்ளே நம்ம போகக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். மக்களாகிய நிறைய பேருக்கு இது ஒரு கொஸ்டின் இருக்குது, ஜின்னுனா என்ன அப்படின்றத உங்ககிட்ட டீட்டெயிலாக கேட்கணுன்ட்டு சொல்லுங்க. ஜின்னுன்றது என்னன்னா கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி. அது கடவுளுக்கே கட்டுப்படாது. கடவுளால் படைக்கப்பட்டது, ஆனால் கடவுளுக்கே அது அடங்காது. எதுவும் நல்லது கெட்டது என்னன்னு பார்த்து அதுக்கு நல்லது பக்கம் போய் செய்யும் டக்குன்னு. கெட்டதாக இருந்தாலும் உடனே செய்யக்கூடியது தான் ஜின்னு. எதுக்கும் அதுக்கு பொறுமை கிடையாது ஜின்னுன்றது. இப்போ கடவுள்கிட்ட போகாதவங்க யாருமே கிடையாது. எவ்வளோ கஷ்டத்து நஷ்டத்துலலாம் கடவுள்கிட்ட போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் குறை தீர்ந்துடுதுங்களா? இல்லை. ஆனால் ஜின்னு கிட்ட அப்படி கிடையாது. ஜின் வழிபாடு வந்து அப்படி கிடையாது. ஜின்னு வந்து நம்ம என்ன வேண்டி செய்கிறோமோ அதை உடனே கொடுக்கக்கூடியது ஜின்னு. இதை வந்து 30 ஆண்டு காலமாக நான் இப்போ செய்துட்டு இருக்கிறேன். என்கிட்ட வந்த கஸ்டமருங்க எல்லாருக்குமே தெரியும். என்னால் பலனடைகிறவங்க எவ்வளோ பேர், கோடிக்கணக்கான உள்நாடு வெளிநாடு எல்லா நாட்டிலையும் தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஜின்னுக்கு இருக்கிற பவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜின்னு வந்து முஸ்லீமுக்கு சம்மந்தப்பட்டது, முஸ்லீம் சம்மந்தப்பட்டதுன்றது கிடையாது. அது வந்து இந்துக்கள் அதை பூதம் என்னுவாங்க, கிறிஸ்துவர்கள் அது ஜீனி என்னுவாங்க. மதத்துக்கு ஏற்ற மாதிரி அதை பிரித்து பேசுவாங்க. ஆனால் ஜின்னு, முஸ்லீம் சொல்கிறது ஜின்னு. நான் ஒரு முஸ்லீம் கிட்ட கற்றுக்கிட்டதால என் பேர் ஜின்னுன்னு வரும். ஜின்னு பார்த்திபன்னு அப்படி கொண்டுட்டு போயிட்டேன் நான். ஓகே. இதை வந்து இந்துக்கள் வந்து போதம்னு சொல்லி அதை வழிபட மாட்டாங்க, பயப்படுவாங்க. கிறிஸ்துவர்கள் ஜீனின்னுவாங்க. எல்லாம் அதை கண்டா பயப்படுவாங்க. அது இந்த மதத்துக்கு அந்த மதத்துக்கு தான் ஒன்றுன்றது எல்லாம் பொருந்தும்ன்றதெல்லாம் சும்மா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மதத்துக்கு ஏற்ற மாதிரி அதை பேரை மாற்றி கூப்பிடுறது, அது வேற ஒன்றும் கிடையாது. எல்லாரும் வணங்கலாம், எல்லாருக்கும் நல்லது நடக்கும். இந்த 30 ஆண்டுக்கு மேலேயே நான் செய்கிறேன். என் குரு கிட்ட இருந்து நான் கற்றுக்கணும், அவர் மூலியமாகவும் செய்துட்ருக்குறோம். எவ்வளோ நாளாக செய்கிறேன். யாருக்கும் எந்த பாதிப்பும் இது வரைக்கும் வந்தது கிடையாது, கெட்டதும் கிடையாது. நல்லது மட்டும்தான் செய்யும். எது தேவையோ அதை செய்யும். நம்ம நல்லது கேட்டால் நல்லது செய்யும், கெட்டது கேட்டால் கெட்டது செய்யும். அதனால எந்த பாதிப்பு யாருக்கும் கிடையாது. நல்லது கேட்டால் நல்லது செய்யும்னு சொல்கிறீங்க, கெட்டதுன்னா ஒருத்தவங்களை அழிக்கிறதா? கண்டிப்பாக. இப்போது ஒருத்தவன் நீங்கள் உங்களை 10 பேர் சேர்ந்து அடிக்க வரான், உங்ககிட்ட பணபலம் இல்லை, படபலம் இல்லை, வசதி இல்லை, எதுவுமே இல்லை, என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது, சாபம் தான் விட முடியும். சாபம் விட்டா அவனுக்கு பழிச்சிடுமா? பழிக்காது. ஆனால் அதே ஜின் மூலியமாக செய்தோம்னாக்கா அவனுக்கு உண்டான பேர் பொருள் அதை வச்சு நம்ம செய்தோம்னா 2 நாளில் அவனை படுக்க வைப்பேன். என்னென்னா, ஒருத்தவனை காப்பாற்றுறதுக்காக ஒருத்தவனை அழிக்கிறது தப்பு கிடையாது, தற்காப்புக்குன்னு தான் சொல்லுவாங்க இதை. சரிங்களா? தற்காப்புக்காக செய்கிற மாதிரி தான் இது. கெட்டதுன்னா கெட்டது ஒருத்தவனை தேடி போய் நம்மளா போய், இப்போ யாருமே, இப்போ நீங்கள் கூட போய் ஒருத்தவனை போய், சும்மா இருக்கிற ஒருத்தவனை ஒரு வழியில் போகிறவனை போய் இவனை அடிக்கணும், இவனை கொல்லணும்னு சொல்லுவீங்களா? கிடையாது. தேவைப்பட்டால் மட்டும்தான் இவனை அழிக்கணும், போகணும், வரணுன்ற ஒரு கான்செப்ட் நம்ம போவோம். எப்படி அது வந்து ஒருத்தவனுக்கு மேலே எவ்வளோ பகை ஒரு மனிதனுக்கு உள்ளே இருந்தால், எவ்வளோ வேதனை இருந்தால் அவனால் சமாளிக்க முடியாத பட்சத்தில் தான் எங்கள் கிட்ட வராங்க.
ம். அதன்படி வரும்போது அதை நான் கண்டிப்பாக செய்து கொடுப்பேன். இது மாதிரி எனக்கும் நடந்திருக்கு. என்னுடைய லைஃப்ல ஒரு பெர்சன் வந்து எனக்கு முன்னாடியும் பெண்கள ரொம்ப சீரழிச்சிருக்காங்க, லைஃப கெடுத்திருக்காங்க, நாசமாக்கியிருக்காங்க. அவங்கள பத்தி தெரியாமலே வந்து நானும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமாவும் என்னுடைய ஏதோ லாஸ் ஆச்சு. அதுக்கு நான் அந்த இடத்துல அவங்ககிட்ட இருந்து பணம் வரலன்னு சாபம் விட்டு வந்தேன். பட் அதோட 10 வருஷம் உழைப்பு போயிடுச்சேன்றது இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸோ எனக்கு அப்புறமா கூட பெண்கள ரொம்ப பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஆட்கள சட்டம் ஒண்ணும் பண்ண முடியல. இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, கான்டாக்ட் இருக்கு, கொஞ்சம் பணம் பலம் இருக்கிறதுனால அப்படியே அத கிராஸ் ஆகி போயிடுறாங்க. பணம் விட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதிகம் அந்த ஆளுக்கு, பர்ட்டிகுலர் அந்த பெர்சனுக்கு. பட் இப்படிப்பட்ட ஆட்களையே நீங்க வந்து உங்ககிட்ட நம்ம பேசுனா, அவன வந்து நீங்க எதிர்த்து ஒரு விஷயம் நமக்காக ஒரு விஷயம் ஏன்னா, ஒரு மனுஷன் ஒரு மனுஷன மதிக்கணும். அதுதான் என்னோட ஃபார்மட். ஆனா அந்த ஆளு சாவணும், இல்ல ஒரு விஷயம் அவனுக்கு ஏதாவது கெடுதல் வரணும், அவன் கெட்டது பண்ணத உணரணும் அப்படின்றத எனக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கு. இது மாதிரி நெறைய மக்களுக்கு, நெறைய பேருக்கு அந்த ஆதங்கம் இருக்கு. இது கெட்டது, இது நல்லது. ஒருத்தன வந்து நம்ம கை, கால் விலங்க வைக்காம படுக்க வைக்கிறது நல்ல விஷயம் இல்லன்றது மேற்பார்வை தான் இருக்கும். பட் நம்ம நம்ம அடிபட்டா தானே நமக்கு தெரியும். நீங்க கண்டிப்பா. எனக்கு அடிச்சீங்கன்னா, மறுநாள் அந்த வலி போயிடுச்சுன்னா, அது கடந்து போயிடுவோம். ஆனா, எழுந்துக்கவே முடியாத அளவுக்கு நம்மள வந்து அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி தான். ஒருத்தவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா, அந்த தேவைய நான் பூர்த்தி பண்ணுவேன். இப்ப நான் தப்பு பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து நியாயம் கேட்டா நீங்க பண்ணுவீங்களா? நீங்க கண்டுபிடிப்பீங்களா? கண்டுபிடிப்போம். பண்ணுவீங்களா? கண்டிப்பா கண்டுபிடிச்சு தான் செய்வோம் நாங்க. இதே மாரி இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, உங்களுக்கு மட்டும் இல்ல. நான் ஆக்டர்ல இருந்து நான் சாதாரண ஒரு கூலி தொழிலுக்கு போற ஒரு பெண்கிட்ட இருந்து, அதே மாரி பெண்கள் தான் ஏமாறுறாங்கன்னு சொல்லவும் கூடாது. நெறைய ம். இடத்துல ஆண்களும், எல்லா ஆமாமா. பெண்களும் தப்பானவங்க கிடையாது. எல்லா ஆண்களும் ஆமாமா. தப்பானவங்க கிடையாது. அதே மாரி ஆண்களையும் சொத்து பத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டு இன்னைக்கு ரோட்ல விட்டுருக்காங்க. சில ம். பெண்கள இப்ப நீங்க பெண்கள்ல சொல்றீங்க. உங்க துறையில நீங்க சொல்றீங்க. இதே இங்க சினிமா துறையிலயும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதே மாரி வந்து திருப்பூர்ல ஒரு பொண்ணு வேலை செய்கிறது. மாசம் 10,000 சம்பளத்துக்கு அந்த பெண்ணு சம்பாரிக்கிறத கூட புடிங்கின்னு எல்லாம் ஏமாத்திட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போறவனையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ம். நடுத்தரத்திலிருந்து ஹை லெவல்ல இருந்து லோ லெவல்ல இருந்து எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதோட வேதனையும் வலியும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊர்ல திருப்பூர்ல இருந்து புறப்பட்டு வரதுக்கு என் ஊர் வரதுக்கு 6 மணி நேரம் ஆகும் டிராவல். அந்த பொண்ணு சனிக்கிழமை சம்பளம் வாங்கிட்டு வேலைய முடிச்சுட்டு கிளம்பி வருது. நைட் எந்நேரத்துக்கு வரும்ன்னு தெரியல. நைட் 2 மணிக்கு வந்து இறங்குது. நான் அப்புறம் ராத்திரி 2 மணிக்கு எனக்கு ஃபோன் போடுது. நான் ஓடுறேன். நானே கார் எடுத்துட்டு போனேன். டிரைவர்லாம் எல்லாம் போயிட்டாங்க வீட்டுக்கு. "ஏம்மா போய் திட்டுற உனக்கு அறிவு இல்லையா? ராவுல வந்து வரியே, இந்த நேரத்துக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னம்மா பண்ணுவேன்னு?" கேட்டா, அந்த பொண்ணோட பேச்சே வரல. கண்ணீர தான் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு மனவலி. "அண்ணா நான் செத்து போனாலும் பரவாயில்ல. அவன விடக்கூடாது." சரிங்களா? அப்ப எந்த அளவுக்கு தான் உயிர் மேல கூட இல்லாம, அவன விடக்கூடாதுன்ற ஒரு தெரியாத இடத்துக்கு ஒரு ஊருக்கு வெளிப்படையா வருது அந்த பொண்ணு நடந்து. அவ்வளோ நைட்டுக்கு வருதுன்னா, அதில எவ்வளோ மனசுக்குள்ள எவ்வளோ வேதனை இருக்கும். அந்த பொண்ணுக்கு கேட்க யாருமே கிடையாது. அப்ப அந்த மாரி நேரத்தில அந்த மாரி ஆளுங்கள நீங்க என்ன பண்ணுவீங்க? விட்டு ஹெல்ப் பண்ணணும். வைக்கலாமா? அத வந்து அந்த மாரிலாம் செய்றதுக்கு பேர் பாவம் கிடையாது. அதுக்காக என்ன தண்டனை வந்தாலும் நான் ஏத்துக்க உங்களுக்கு தயார். அது புண்ணியம் தான். புண்ணி சரி. இப்படிப்பட்ட ஒரு ஆள வந்து ஒரு பொண்ண ஏமாத்துறாங்க, 2 பொண்ணு அது தப்பு. இப்போ ஹியூமன்னா தப்பு பண்ற குணம் பண்றது இருக்கத்தான் இருக்கத்தான் செய்யும். செய்யும். யாருமே வந்து தெய்வம் கிடையாது. இந்த கடவுளு, சக்தி அந்த மாதிரி இல்ல. இப்போ நீங்க உங்களுக்குள்ள ஜின் இருக்கிறதுனால, நீங்க எந்த தவறும் பண்ணாம சுத்தபத்தமா இருக்கிறீங்க. ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க, ஓகே. இதுவே மனுஷனாகிய நாம எல்லாருமே வந்து ஒரு தப்பு செய்ய தான் செய்வோம். பொய் பேச தான் செய்வோம். எல்லா விஷயங்களும் நமக்குள்ள இருக்கும். கெட்ட கெட்ட எண்ணங்கள், கெட்ட புத்திகள், கெட்ட கேரக்டர் எல்லாமே இருக்கும். இப்ப எனக்கு புடிச்சது மத்தவங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியமே அவசியமே கிடையாது கிடையாது. இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள நான் சொல்றேன். ஹியூமன்னா தப்பு பண்ண தான் செய்வான். அந்த தப்ப ரிப்பீட்டடா பண்ணும்போது ஒருத்தவங்கள பாதிக்கிறதோ, ஒருத்தவங்கள நாசமாக்குறதோ, அந்த விஷயம் பண்ணா அவன் அரக்கன். மனுஷன் கிடையாது. அந்த அரக்கன நிஜமாலே நீங்க வந்து அதுக்கு கூலி நீங்க குடுக்குறீங்க. கடவுளுக்கு நிகரா நின்னு அந்த ஜீன் குடுக்குது அப்படின்னா, நான் இது ரொம்ப நான் வரவேற்கிறேன். சப்போஸ் இது ஜீனே இல்ல, ஒரு விஷயம் இல்லாத ஒரு ஒரு விஷயத்த நீங்க விளம்பரம் படுத்துறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நான் அகைன்ஸ்டா தான் நிப்பேன். ஸோ கண்டிப்பா. மக்களுக்கு வந்து நீங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணு வரா, ஆட்டோல வரா, வந்தா பேசுனா, கொன்னா, நாங்க 1000 கணக்குல நான் பார்த்தேன், கொன்னேன், வச்சேன், செய்றேன்னு நீங்க சொல்றீங்க. ரைட். நீங்க சொல்றீங்க, நாங்க கேட்கிறோம். மக்களும் கேட்கறாங்க. அவங்களுக்கு எப்படி நீங்க நம்பிக்கை தருவீங்க? கண்டிப்பா. யாருக்கும் நம்பிக்கை குடுக்கணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. ம். நான் யாருன்னு என்னோட பேக்ரவுண்ட் என்ன, நான் என்ன பிசினஸ்ல இருக்கேன்னு எல்லாம் என் ஊர் உலகத்துக்கு எனக்கு சொந்த இடத்துல எல்லாருக்குமே தெரியும். இது எப்படி சொல்றதுன்னா, ஜின்னு இருக்கு, ஜின்ன வச்சு நம்ம செய்யறன்றது இங்க இந்தியாவுல தான் சரிவர தெரியாது. மலேசியா, சிங்கப்பூர், உலக நாடு இந்தோனேஷியா எல்லா கண்ட்ரிக்கும் உலகம் பூரா தெரியும் இது. அரப் கண்ட்ரி, கிறிஸ்டியன் கண்ட்ரி எல்லா நாட்டுக்கும் தெரியும் ஜின்னுன்னா என்ன பவர்ன்னுட்டு. ஏன்னா இங்க அங்கங்க வழிபாடு இவங்க அவங்க மதத்த வழிபாட வச்சு இங்கேயே பழக்கி விட்டுட்டாங்க. முன்னோர்கள்லேருந்து அப்படியே பழகுனதால சரிவர தெரியாது. ஆனா ம். உலக நாடுகள்ல எங்க போனீங்கனாலும் ஜின்னுன்னா தெரியும். இதெல்லாம் நான் போய் சொன்னதா அங்கெல்லாம்?
இல்லை நான் பரப்பி விட்டதாங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜின்னு காலகாலமாக இருக்குது. இதே மலேசியாவிலலாம் ஜின்னே பெட்டாக வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறாங்க. அதை தான் வணங்குவாங்க. இந்த மாதிரி வெளியே மேல நாடுகள் எல்லாம் நிறைய இடத்துல இதெல்லாம் நிறைய உண்டு. மன்னர் காலத்துல இருந்து ஜின்ன வழிபடுறது, ஜின்ன செய்யறது நிறைய உண்டு. அது இங்கத்தி இடத்துக்கு இந்த நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் சரிவர தெரியாது. இது வடநாட்டுலலாம் கூட நிறைய ஜின்கள் உண்டு. எல்லாருக்கும் ஜின்னுன்னா என்னன்னு நேரடியா காட்சி அளிக்கக்கூடியது ஜின் மட்டும்தான். இப்போ நீங்க எந்த கடவுளை வணங்கினாலும் அந்த கடவுளை வந்து நான் குறை சொல்ல வரல. எந்த கடவுளையும் நான் தவறா சொல்லல. யார் மனசும் புண்படுத்துற மாதிரி நான் இல்ல. ஆனா ஜின் வந்து அப்படி கிடையாது. நான் சொல்ற ஒரு மந்திரங்கள் 4 வரி தான். அதை சொன்னோம்னாவே நம்ம நேரடியாவே காட்சி அளிக்கக்கூடியது. நேரிலே காட்டக்கூடியது. நேரிலே காட்டுவேன். புரியுதுங்களா? இல்லைன்றவங்க உடம்புல கூட நான் இறக்கி விடுவேன் அந்த ஜின்னை. என்ன படிச்சிருந்தாலும் சரி, என்ன சைக்காட்ரிஸ்ட் முடிச்சிருந்தாலும் சரி, அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, எனக்கு கடவுள் இல்லையே இது இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட நான் ஜின் அவங்க உடம்புலேயே இறம்பி அவங்க உடம்புலேயே நான் ஒரு அந்த இதை காட்ட முடியும். இப்போ சப்போஸ் நான் சொல்றேன், என் உடம்புல நீங்க இறக்கி விட்டீங்கன்னா நான் என்ன ரியாக்ட் பண்ணுவேன்? உங்களுக்கு அது தெரியும். அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது ரியாக்ட் நீங்க பண்ற அளவுக்கெல்லாம் அளவுக்கு அதிகமா ஏத்த முடியாது. அது ஏத்தனா வேற மாதிரி போயிடும். ஓகே. உங்களுக்கு அந்த ஜின் இருக்கிறத உணர வச்சிருவேன். அவ்வளவுதான் செய்வேன். அந்த உணர்வு எப்படி இருக்கும்னு நான் அது கேட்கிறேன். உங்களுக்கு அது ஏறினா தான் அது உணர்வு புரியும். இப்போ உணர்வு எப்படி இருக்குன்னு நம்ம சொன்னா புரியாது. அந்த உணர்வு அதை படிக்கிறவங்களுக்கு அது உணர்வு அவங்களாலே தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க தான் நமக்கு சொல்லணும். ஓ ஜின் இருக்கிறது ரைட்டுன்னுட்டு. இப்போ நானா சொல்லக்கூடாது. ஓ ஜின் இருக்கிறது காட்டுறேன், அதை சொல்றேன், இதை சொல்றேன்னு செய்து காட்டுற வேலை கிடையாது. ம். அந்த உடம்புல ஏறும்போது அவங்களே அதை நமக்கு என்ன பண்ணணும், ஓ ஜின் இருக்கிறது உண்மைதான் அவங்களே சொல்லணும். எப்படி அது படிக்கிறது? அரபிக்ல இருக்கா, தமிழ், இங்கிலீஷ் சம்திங்? அது சமஸ்கிருதத்தில் என்ன ஹைதனா கல்கௌசர் சுபகணக்க ஜின்னு வஸ்லாம் வா அலிமிக்க ரஹ்மான் ஜின் அஸ்மத்துல் ரஹீம் சுபனல்லா ஜின் வஸ்லாம் ஜின் அஸ்மத்துல் வஸ்லாம் எல்லா மொழியிலும் இருக்குது. அது தேவையான மொழியில் நம்ம எடுத்துக்கலாம். நிறைய என்னுடைய கேள்விக்கு ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க. என்னோட பர்சனலா இருந்த சில டவுட்ஸ்லாம் நான் கேட்டேன். மக்களாகிய எல்லாருக்கும் இருக்கிற டவுட்டும் நான் கேட்டேன். இனிமேல் வர டவுட் கண்டிப்பா நான் இன்னொரு நேர்காணல்ல உங்களை நான் சந்திக்கிறேன். கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ.